ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பார்க்க போறோம்னா புடலங்காய் கூட்டு தான் வைக்க போகிறோம். சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு ஏற்ற ஒரு சிம்பிளானது. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சிங்கன்னா மறுபடி வீட்டில் வைக்க சொல்லி கேட்பாங்க. நீங்களும் வச்சு கொடுங்க, டக்குன்னு வச்சு முடிச்சிடலாம். இப்போ 1/2 கப் துவரம் பருப்பு, 1 கப் பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பல்லாரி வெங்காயம், 3 தக்காளி, புடலங்காயை தோல் சீவி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா அலசி உள்ள சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொல்லங்காய் கூட்டுக்கு உங்களுக்கு டக்குன்னு தோணுச்சுன்னா, வீட்டில் பொல்லங்காய் மட்டும் இருந்துச்சுன்னா தக்காளி வெங்காயத்தை வச்சு இந்த மாதிரி வச்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். பாருங்க, பொல்லங்காயும் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்கி வாஷ் பண்ணி வச்சிருக்குது, அலசி அது வந்து உள்ள சேர்த்துக்கலாம். எங்கள் வீடியோ 3 டைம் போடப்படும். நீங்கள் வந்து அதிலே பார்த்துக்கோங்க. காலை, மதியம், இரவு 3 டைம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கள் வீடியோவை. வெள்ளை கலந்து தட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கல் உப்பு 1 ஸ்பூன் போடுறேன். ஏன் சாதத்தில் வந்து உப்பு போட்டு வடிக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ நல்லா அலசி நல்லா கிளறிட்டு வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் மூடி வேக வச்சுக்கலாம். அதுக்கு வந்து இந்த ஃபேவரட்டான மசாலா தான் ஃபேவரட்டு. 1/2 மூடி தேங்காய், 5 வத்தல், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 பல் பூண்டு. உங்களுக்கு பசித்தன்மையை குடிக்கலாம் தினைக்கு கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்கோங்க. குழம்புல எதுக்காக இருந்தாலும் பூண்டு சேருங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நல்லா குழந்தைகளுக்கு ஊட்டுறதுக்கு நல்லா இருக்கும் இந்த இது. இப்போ அரைச்சாச்சு பாருங்க ஒரு சைடு. இந்த அரைச்சதை இப்போ உள்ள சேர்க்கறத 2 ஸ்பூன் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இதில் வந்து 2 ஸ்பூன் நான் மசாலா பொடி சேர்க்குறேன். நீங்கள் என்ன பொடி? நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ண பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்க, நல்லா கிளறி விட்டுருக்காங்க, கெட்டித்தன்மை வராது. கடைசியில் தான் தாளித்து ஊற்ற போகிறோம். அப்படினால இப்போ அரைச்சோம்ல அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் இருக்கிறது லேசாக அலசி உள்ளே விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதி வரட்டும். 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதி வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரும்போதே நம்ம வந்து தாளித்து ஊற்ற போகிறோம். தாளிப்பு தண்ணிக்கு போய்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை சிம்பிளாக 10 நிமிஷத்தில் வச்சிடலாம். இந்த சாம்பார் வந்து சாம்பார் கூட்டு ரெண்டுமே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. கூட்டுனா நல்லா வத்த விட்டுருங்க. இப்போ கடுகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ தாளித்து உள்ளே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வேறு எதுவுமே தேவையில்லை. இதுக்கு சைடிஷாக முட்டை ஊற்றி வச்சுக்கோங்க. அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.